இங்கே நம்ம என்ன தைக்க போகிறோம்னா ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்க போகிறோம். எல்லாமே வெட்டியாச்சு. எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து ஒரு 3/4 மணி நேரம் கூட ஆகாது. நம்ம எல்லாமே கரெக்டாக வெட்டி வச்சுட்டோம்னாக்கா எதுவும் தேட வேண்டியதில்லை. எடுத்தோன்னே அப்படியே தைச்சி முடிக்கலாம். எவ்வளோ நேரத்தில் குயிக்காக தைக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடித்து திருப்பாமல் நம்ம எந்த அளவுக்கு தையலுக்குன்னு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மடித்து விட்டுறலாம். இது வந்து கை மட்டும் இந்த மாதிரி நமக்கு 2 தையல் போட்டோம்னா ஒரே தையலில் முடிஞ்சிடும். கை வந்து நம்ம அடித்து திருப்பி மறுபடியும் ஒரு ஊஸ்டி போகிறதுக்கு இது ஒரே தையலில் முடிஞ்சிடும். ரெண்டாவது ஃபினிஷிங்காகவும் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நம்ம அடித்து மறுபடியும் ஊஸ்டி போட்டுரும் படிமானத்துக்கு. இது போட வேண்டியதில்லை. கை தைக்கிறப்ப இங்கேருந்து தைக்காதீங்க. இங்கேருந்து தைச்சிங்கனாக்கா நம்ம மடக்கிறப்ப சுருக்கு வரும். அதனால் இதை விட்டுட்டு நம்ம முண்டாவிலேருந்து தைச்சிக்கலாம். நமக்கு 4 பக்கமும் தையல் மிச்சமாகும். தையல் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் எந்த அளவுக்கு தையல் கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டைமும் வந்து வேஸ்ட் ஆகாது. அவ்வளோதான், கை முடிஞ்சு பாருங்க. கொஞ்சம் பட்டி எப்பவுமே கொஞ்சம் நல்ல எவ்வளோ துணி அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கிரிப்பாக இருக்கும், சுருண்டு வராமல் இருக்கும். அதனால நம்ம நிறையா கொடுத்துக்கலாம். பட்டி ரெடி பண்ணியாச்சு. இது ஃப்ரண்டு. லைட்டாக வந்து இது மாதிரி சுருக்கு பிடிச்சிக்கிட்டிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும், தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே உட்காந்துருக்கு பாரு. ஊஸ்டிப்புக்கு கரெக்டாக உட்காரும். நம்ம போட்டு பார்க்க வேண்டியதில்லை, அப்படியே எடுத்து அடிச்சு விடலாம். நமக்கு இந்த தையல்லாம் போட வேண்டியதில்லை.
கீழே இதில் ஒரு ஊஸ்டி போட்டிங்கனாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போமே தையல் தான் நமக்கு மெயின். ஃபினிஷிங்காக இருக்கணும். தேய்க்காமலே நமக்கு இப்போ தச்சு போட்டாங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், எந்த சுருக்கம் இல்லாமல். டிசைன் ப்ளஸ் வைக்கிற மாதிரி இதுமாதிரி கோமல் வைக்காமல் சுடிதாருக்குன்னு தனியாக காடை இருக்குது, டிசைனுக்காக காடை தனியாக இருக்குது. அந்த காடை வந்து இது மாதிரி ஒட்டிங்கனாக்கா நீட்டாக இருக்கும், உங்களுக்கு சுருக்கு வராது, ஃபினிஷிங்காக இருக்கும். இது எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் தண்ணியில் போட்டாலும் இதே மாதிரி தான் வரும். கோமல் ஒட்டினீங்கனாக்கா மறுபடியும் தூக்கிட்டு அசிங்கமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வாங்கிங்க. இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நம்ம அடித்து திருப்புறப்ப ரெண்டு சேமாக ஒரு மாதிரி எச்சு கம்மி இல்லாமல் கரெக்டாக வந்துடும். அதனால தான் வச்சு பார்த்துக்கிறது. நம்ம இதுவே வச்சு தைக்கிறப்ப கொஞ்சம் கேப் விட்டு தைக்கணும். ரொம்ப ஒட்டி தைச்சோம்னா அடித்து திருப்புறப்ப ஃபினிஷிங்காக உட்காராது. இது நம்ம ஓப்பனாக இருக்கிறதுனால தையல் போட வேண்டாம். நம்ம டிசைன் வருதுனப்ப அதிலே ஒரே அழுத்த அழுத்தி விட்டுலாம். இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு தையல் வரும். இது மாதிரி 2 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு வெட்டி வெட்டிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரே மடிப்பிலே மடிச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கு. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போடாமல் இது மேலே வச்சு பதிச்சு விட்டுடலாம். தையல் இந்த எந்த அளவுக்கு நம்ம தையல் கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வேலையாகும்.
லேஸ் எப்பவுமே வந்து கொஞ்சம் நல்லா குளிர கொடுத்து வச்சிங்கனாக்கா சுருக்கு வராது. நல்லா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இழுவ வராமல் சுருக்கு வராமல் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்லலாம் நல்லா குளிராக கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ரவுண்டு நல்லா திரும்பும் பெண்டில் வந்து. நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா குளிராக கொடுத்து லேசை நல்லா வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கழுத்து வந்து இழுக்காமல் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு ரவுண்டாக இருக்கும்.